கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் அன்பர் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கின்றோம். இன்று முதல் ஒரு புதிய தொடர் நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அக்கினியின் கீழ் விசுவாசம், ஃபெய்த் அண்டர் ஃபயர் என்ற பொதுவான தலைப்பின் கீழ் நாம் சத்தியங்களை படிக்க போகிறோம். இன்றைக்கு முதல் பாகம். தலைப்பு என்னவென்றால், முன்னாள் வித்தகர்களின் வல்லமை ரகசியம், The power secret of the past masters. எபிரேயர் 11 அதிகாரம் 33-34 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். எதிரடை சூழ்நிலைகளில் சத்தியத்திற்காக நின்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் எண்ணற்றோர் ஆவர். அவர்கள் பழிசாட்டப்பட்டனர், வதைக்கப்பட்டனர், மிருகங்களால் வேட்டையாடப்பட்டனர், சிறை வைக்கப்பட்டனர், காயமுண்டாக தாக்கப்பட்டனர், உயிருடன் எரிக்கப்பட்டனர். பாடுகள் எதுவாயினும் அவர்கள் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் நின்றனர். அசைக்க முடியாத ஆணித்தரமான விசுவாசம் அவர்களிடத்தில் இருந்தது. அப்படி தேவனுக்காக நின்றவர்கள் யார் யார் என்பதை நாம் இந்த தொடரில் கற்றுக்கொள்ள போகிறோம். அவர்களைத்தான் முன்னாள் வித்தகர்கள், பாஸ்ட் மாஸ்டர்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். அன்பானவர்களே, அவர்களது உள்ளான பலத்தின் ரகசியம்தான் என்ன? ஏனெனில் அதே பலன் நமக்கும் தேவை அல்லவா? ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காகவும் எங்களுக்கு நீ தந்திருக்கிற ஜீவனுக்காகவும் உமக்கு நன்றி. அக்கினியின் கீழ் விசுவாசம் என்ற தொடரை நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இந்த பாடங்களை ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே இல்லங்களிலே அசைவாடி சகல சத்தியத்திற்குள்ளே எங்களை வழிநடத்தி கிறிஸ்துவுக்குள்ளா எங்களை பலப்படுத்தி விசுவாசத்தில் வேறொன்று செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, நீ சொல்லும் நாங்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரட்சகரின் காலமும் இருண்ட காலமும், அது என்ன என்று கேட்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூ உலகில் மானிடனாக 1ஆம் நூற்றாண்டில் இஸ்ரவேல் நாட்டில் வந்து உதித்தார். அவர் பிறந்த பிற்பாடுதான் கிமு கிபி என்று வரலாறு இரண்டாக பிரிந்தது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி. இரட்சகர் இயேசு இவ்வுலகில் பிறந்தது சகல ஜனத்திற்கும் சந்தோஷமான இரட்சிப்பின் நற்செய்தி ஆகும். லூக்கா 2:11 வாசிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் இந்த பூமியில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து வல்லமையாய் ஊழியம் செய்து பின்னர் நம் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து பரமேறிச் சென்றார். அதன் பின்னர் ஆதி திருச்சபை அகிலத்தில் ஆரம்பமாயிற்று. இதெல்லாம் தான் இரட்சகரின் காலம். ஆதியிலிருந்தே கிறிஸ்துவின் மேசியாவின் பிறப்பை தடுப்பதற்கு பல்வேறு வழிகளில் கிரியை செய்து வந்த சத்துருவாகிய சாத்தான், எப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே அவன் கிரியை செய்தான், மேசியா வரக்கூடாது என்று தடுப்பதற்காக. ஏனென்றால் அப்படி மேசியா பிறப்பார், வருவார் என்று ஆதியாகமம் 3:15 தேவன் வாக்கு கொடுத்திருந்தார். அப்போ அதை தடுக்க கிரியை செய்து வந்த சத்துருவாகிய சாத்தான், அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்து பரமேறிச் சென்ற பின் அவர் ஒன்றும் செய்ய முடியல இந்த பூமியில். சிலுவையிலே அவரை கொன்றழித்த பிற்பாடு தான் வெற்றி பெற்று விட்டதாக நினைத்தான். ஆனால் அவரும் உயிரோடு எழுந்து பரமேறிச் சென்று விட்டார். இப்போ அடுத்தவன் என்ன செய்கிறான்? அவரது சபையை உபத்திரப்படுத்துவதற்காக வகை தேடினான். அதற்கு போலியான ஒரு சபை அமைப்பை, ரோம சபையை அவன் உருவாக்கினான். அன்பானவர்களே, அதற்கு அந்த சபைக்கு அவனே தலைவனாகவும் வலதுகரமாகவும் செயல்பட்டான். இன்றும் செயல்பட்டு வருகிறான்.
இரட்சகர் பூமியில் பிறந்த காலகட்டமான 1ஆம் நூற்றாண்டில் இருந்த அக்கிரமத்தின் ரகசியம், அதாவது அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்ற பகீர் உண்மையை பவுல் எழுதியிருக்கிறார். பாருங்க, 2 தெசலோனிக்கர் 2:7 அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அவர் காலத்திலிருந்தே, பவுல் காலத்திலிருந்தே அக்கிரமத்தின் ரகசியம், அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம், அதாவது ரோம சாம்ராஜ்யம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கூட்டத்தை கொடிதான ஓநாய்கள், மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் என்றும் பவுல் குறிப்பிட்டுள்ளார். அப்போஸ்தலர் 20:29-30 பாருங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி. உங்களிலும் என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள், சீஷர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலிருந்தும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். நம் இரட்சகர் பிறந்த அதே நூற்றாண்டிலேயே, 1ஆம் நூற்றாண்டிலேயே, இருண்ட கால நூற்றாண்டுகளுக்கும் சாத்தான் அஸ்திவாரமிட்டு விட்டான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த இருண்ட காலம் எப்போ? கிபி 538 கிபி 1798 வரை 1260 ஆண்டுகள் தீர்க்க தரிசனத்தில் படிக்கிறோம்ல, அதான் இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்திற்கான அஸ்திவாரம் 1ஆம் நூற்றாண்டில் இருந்தேயே அந்த அக்கிரமத்தின் ரகசியம் வேலை செய்ய ஆரம்பித்தது அப்படின்னு பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இருண்ட காலத்தில் நடந்தது என்ன? இருண்ட காலத்தில் மலைகளில் தஞ்சமடைந்த வால்டென்ஷியன்ஸ் finding refuge in the mountains. வால்டென்ஷியர்கள், ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக இந்த கூட்டத்தாரை பற்றி கேள்விப்படுகிறீர்களா, அல்ல ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ? வால்டென்ஷியர்கள் என்ற ஒரு சிறப்பான விசுவாச கூட்டத்தார் ஐரோப்பா கண்டத்தில் வாழ்ந்து வந்தனர். 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களிடம் இல்லாத ஈடு இணையற்ற விசுவாசம் மற்றும் தேவபக்தி அவர்களிடம் காணப்பட்டது. மரணமே அவர்களை கண்டு ஓடிவிடும் அளவுக்கு அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள். அரசாங்க ஆதரவு பெற்ற சபையின், அந்த ரோமன் கத்தோலிக்க சபை, அந்த சபையின் பாரம்பரியங்களை தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக வேதாகம ஓய்வு நாளான 7ஆம் நாள் ஓய்வு நாளை, சனிக்கிழமையை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளை விட்டு வெளியேறி ஐரோப்பாவின் ஆல்ப்ஸ் மலை பள்ளத்தாக்குகளில் குடியேறி 1000 ஆண்டுகளாக அங்கே சத்தியத்தின் தூண்களாக நிலைத்து நின்றனர். இவர்கள் இப்படி ஆண்டவருக்காக நின்ற காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த மத்திய காலங்கள், இருண்ட காலங்கள் என்று சொல்லலாம். இந்த வால்டென்ஷியர்களது வல்லமையின் ரகசியம்தான் என்ன என்று பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அசத்திய இருளில் உலகம் அமிழ்ந்து கொண்டிருந்த வேளையில் சத்திய ஜாம்பவான்களாக தேவனால் எழுப்பப்பட்டவர்களே வால்டென்ஷியர்கள் ஆவர். சகல விசுவாசத்திற்கும் ஆதாரம், சகல சத்தியத்துக்கும் அஸ்திபாரம், சகல விசுவாசிகளுக்கும் தவறிழையாத வழிகாட்டி வேதாகமம் மட்டுமே என்று அவர்கள் உறுதியாக நம்பினர். அப்போ அவர்களுடைய ரகசியம் என்னன்னா, பைபிள் தாங்க. எந்த பழுதும் இல்லாத முதல் பரிசுத்த வேதாகமத்தை தங்கள் வசம் பெற்றிருந்தவர்கள் அவர்களே. அதாவது எந்த விதமான கலப்படம் இல்லாத சுத்தமான அந்த பரிசுத்த வேதாகமம், அந்த ஆரம்பகால பிரதிகளில் இருந்து, அந்த ஒரிஜினல்லிருந்து கிடைத்த பைபிள் அவர்களிடத்தில் இருந்தது. தங்கள் பிள்ளைகளுக்கு வேதாகமத்தின் பெரும் பகுதிகளை மனனம் செய்ய கற்றுக் கொடுத்திருந்தனர். குறிப்பாக ஏசாயா, யோபு, சங்கீதம், மத்தேயு, யோவான், இன்னும் நிறைய வசனங்களை அவர்கள் புத்தகமாக தங்கள் பிள்ளைகளுக்கு மனப்பாடமாக கற்றுக் கொடுத்திருந்தார்கள். மலை குகைகளில் மறைந்து வாழ்ந்த காலத்தில் தீப்பந்த வெளிச்சத்தில் வேதாகம பிரதிகளை கைகளால் எழுதி படியெடுத்தனர். எழுதி என்ன செஞ்சிருவாங்களாம், அவர்கள் பிரதி எடுத்து வைத்து கொண்டார்களாம். எதற்காக? வியாபாரிகள் போல் உடை உடுத்தி நகரங்களுக்கு சென்று
மலையிலிருந்து கீழே நகரங்களுக்கு போவாங்க. சென்று சத்திய வாஞ்சையாளர்களை கண்டுபிடித்து அவர்களுடன் சத்திய பிரதிகளை பகிர்ந்தளித்தார்கள். வாழ்வை மாற்றும் வேதாகமத்தின் வல்லமைக்கு பலத்த சாட்சிகளாக வால்தென்ஷியர்கள் விளங்கினர். பிரியமானவர்களே, வேதாகமத்தை வைத்திருந்து வேதாகமத்தை ஆராய்ந்து படித்து வேதாகம வழிகளில் நடப்பவர்களை வேட்டையாடி மகிழும் வெறியடங்கா கொடூர மிருகமாக இருண்ட கால திருச்சபை, அதாவது இடைக்கால திருச்சபை விளங்கியது. எதை சொல்கிறோம் அப்படின்னா, ரோமன் கத்தோலிக்க சபையை இந்த சரித்திரம் இப்படி சுட்டி காண்பிக்கிறது. டார்க் ஏஜஸ் சர்ச், மிடிவல் சர்ச் என்றால் அதுதான். வால்தென்ஷியர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். தங்களுடைய சாட்சியின் வசனத்தினால் மிருகத்தையும் வலுசர்ப்பத்தையும் அவர்கள் ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12:11 இவர்களுக்கு கனகச்சிதமாக பொருந்தும் வசனமாகும். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டில் வாழும் கிறிஸ்தவர்களான நாம் வேத உபதேசங்களை மறு ஆய்வு செய்து புதிய நோக்கத்துடன் புதிய உத்வேகத்துடன் செயல்படுகிறோமா, அல்லது அது பண்டைய கால புத்தகம் பைபிள் இன்றைய காலத்துக்கு பொருந்துமா என்று நாம் சந்தேகிக்கிறோமா? அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமம் ஆவியானவர் தந்த வரப்பிரசாதமா அல்லது மனித அபிப்பிராயங்களின் தொகுப்பா? நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை சிந்திக்கணும். வேத வசனம் தேவ வசனம் என்பதில் சந்தேகமே கிடையாது. வேர்ட் ஆஃப் காட் இஸ் காட்ஸ் வேர்ட். உலகத்தில் இன்றும் விற்பனையில் முதலிடம் பிடித்திருக்கும் புத்தகம் எது என்றால் பரிசுத்த வேதாகமமே ஆகும். நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 செல்லிங் புக், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லர் எதுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா பைபிள் தான் என்று இன்று வரைக்கும் காட்டுகிறது. காரணம், அது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. வேதம் சொல்லுகிற வசனங்களை பாருங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக படிக்கிறோம். பாருங்களேன், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதர்கள் தேவ மனிதர்களாக தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக. 2 பேதுரு 1:21, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. ஏதோ மனுஷங்களாம் சேர்ந்து எழுதின புத்தகம் இந்த புத்தகம் நினைச்சிடக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ ஆவியானவர் தான் இந்த வேதாகமத்தை எழுத வைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம் கைகளில் தவழும் வேத வசனம் தேவ வசனம் என்றால் அதில் உண்மை மட்டும்தானே அடங்கியிருக்கும். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை என்று நீதிமன்றங்களில் சத்தியம் வாங்கப்படுகிறது. அது எந்த புத்தகத்தை ஆதாரமாக வைத்து வாங்கப்படுகிறது தெரியுமா? பைபிளை அடிப்படையாக வைத்துதான் வாங்கப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகள், அப்படியானால் இந்த பைபிளில் இருக்கிற எல்லாமே ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது, எல்லாமே உண்மை என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இப்படி வேதாகமத்தின் உண்மை தன்மைக்கு சிறந்த உதாரணம் அதில் அடங்கியுள்ள நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களே ஆகும். ஃபுல்ஃபில்டு ப்ராஃபஸீஸ். பாருங்க, வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று 2 பெரும் பிரிவுகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் 1239, புதிய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் 578. ஆக மொத்தம் முழு வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் 1817. வேதாகமத்தில் 1/3 பகுதி தீர்க்க தரிசனம் ஆகும். அதாவது
பைபிளில் இருக்கக்கூடிய 66 புத்தகங்களில் 18 புத்தகங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள். சரி, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? இனிமேல் நடக்கப் போகிறவைகளை முன்கூட்டியே அறிவித்தலே தீர்க்க தரிசனம் ஆகும். அதை பரலோகத்தின் தேவன், நம்மை படைத்த தேவன் ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும். பின்னாடி நடக்க போகிறது முன்கூட்டியே சொல்லுவதை தேவனால் மட்டுமே செய்ய முடியும். ஏசாயா 46:9-10 பாருங்க. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்படி வேதாகமத்தில் தேசங்கள், நகரங்கள், அரசியல் தலைவர்கள், வரப்போகும் மேசியா மற்றும் கடைசி கால சம்பவங்கள் என்று அநேக காரியங்கள் தீர்க்க தரிசனங்களாக முன்னுரைக்கப்பட்டுள்ளன. அவைகள் அனைத்தும் மிக துல்லியமாக நிறைவேறி விட்டன. ஆண்டவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்து விட்டன. இன்னும் சில நிறைவேற காத்திருக்கின்றன. நம்ம பைபிளில் சில உதாரணங்களை பார்க்க போகிறோம். நிறைவேறின தீர்க்க தரிசனங்களுக்கு சில உதாரணங்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே மீகா என்ற தீர்க்கதரிசி இயேசு பெத்லகேமில் பிறப்பார் என்று முன்னறிவித்தார். அது அப்படியே நடந்தது. பாருங்க, மீகா 5:2 எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று அவர் சொல்லி வைத்த வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே பிறந்தார். பெத்லகேம் என்று அந்த காலத்தில் 4 பெத்லகேம் இருந்தது. அதில் பாருங்க, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயித்தார், பிறப்பார்னு சொன்னார். அப்படியே அவர் பிறந்தாராம். கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவார் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாவீது முன்னுரைத்தார். அது அப்படியே நடந்தது. பாருங்கள், சங்கீதம் 22:16 நாய்கள் எண்ணி சூழ்ந்திருக்கிறது, அதாவது துன்மார்க்கர் எண்ணி சூழ்ந்திருக்கிறார்கள், பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவக்குத்தினார்கள். அதை ஆணி வச்சு அடித்தாங்கல்ல, அதை பாருங்கள், ஆண்டவர் முன்கூட்டியே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துவின் வாழ்வில் நடக்கப் போவதை முன்னறிவித்தார். அது அப்படியே நடந்தது. பாபிலோன் மகாநகரம் மண்மேடாகி போகும் என்று எரேமியா முன்னுரைத்தார். அதுவும் அப்படியே நடந்தது. பாருங்கள், எரேமியா 51:37 அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலுசற்பங்களின் தாபரமும் பாலும் ஈசல் போடப்படுதலுக்கு இடமுமாய் போகும் என்று நாம் படிக்கிறோம். நாம் 2ஆம் உலகப் போரை சற்று கவனித்தால் 1939 1945 வரைக்கும் நடந்தது. 1939 to 1945 செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த காலகட்டம். அப்போது லண்டன் மற்றும் பிராங்க்ஃபர்ட் ஆகிய நகரங்கள் கடுமையாக தாக்கப்பட்டன. ஆனால் இன்று நிலை என்ன தெரியுமா? அந்த நகரங்கள் தலை தோங்கி நிற்கின்றன. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாபிலோனை ஒருவரும் திரும்ப எடுப்பித்து கட்ட முடியாது என்று தேவன் சொன்னது எத்தனை துல்லியமானது. லண்டன், பிராங்க்ஃபர்ட்டில் மறுபடியும் டெவலப் பண்ணிட்டாங்க, ஆனால் பாபிலோனை திரும்ப எடுப்பித்து கட்டவே முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஏசாயா 13ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 22 வசனங்களில் தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய, அதாவது பாபிலோனியருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதமும் கொமராவும் கவிழ்க்கப்பட்டது போல் கவிழ்க்கப்படும். கல்தேயர், பாபிலோனியர் எல்லாமே ஒன்று தான். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தாபரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மெய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை.
காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாழான மாளிகைகளில், பார்த்தீங்களா, பாபிலோன் மாளிகைகள் எல்லாம் பாழாய் போகும். ஓரிகள் ஊளையிடும், வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகளில் ஏகமாய்க்கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும், அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் பாபிலோனை பற்றி சொன்னது அப்படியே நடந்து விட்டது. கிரேக்க அரசனான மகா அலெக்சாண்டர் 10,000 மனிதர்களை கொண்டு பாபிலோனை திரும்ப கட்ட முயற்சித்தான். பாபிலோனை தன்னுடைய தலைநகரமாக்க வேண்டும் என்றும் அவன் நினைத்தான். ஆனால் அது முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதம் 33:9 நான் படிக்கிறோமே, அது இன்றும் உண்மை என்பதில் சந்தேகமே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய வார்த்தை எத்தனை உண்மை என்பதை நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. அது மட்டுமா, அகழ்வாராய்ச்சி ஆச்சரியங்களை பாருங்கள், அதன் வழியாகவும் ஆண்டுடைய வேதம் உண்மை என்பது நமக்கு புலப்படும். சமீப கால அகழ்வாராய்ச்சிகளில் கண்டெடுக்கப்பட்ட காரியங்கள் வேதாகமத்தில் உள்ள மக்கள், இடங்கள் மற்றும் சம்பவங்கள் அனைத்தும் உண்மையே என்பதை நிரூபிக்கின்றன. அகழ்வாராய்ச்சின்னா ஆர்கியாலஜி, அதாவது பண்டைய கால பொருட்கள் எல்லாம், நகரங்களை, ஊர்களை, அந்த கலாச்சாரத்தின் காரியங்களை தோண்டி எடுக்கிறது. அதான் அகழ்வாராய்ச்சி அல்லது தொல்பொருள் ஆராய்ச்சி என்று சொல்வார்கள். சில உதாரணங்கள் பார்க்கலாமே. முதலாவது, சவக்கடல் சுருள்கள், டெட் சீ ஸ்க்ரோல்ஸ். 1947 ஆண்டில் சவக்கடல் அருகே எருசலேமில் குமரான் என்ற பகுதியில் பற்பல வேதாகம சுருள்கள் கண்டெடுக்கப்பட்டன. யார் கண்டெடுத்தாங்கன்னா, ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் 3 பேர். அந்த சுருள்கள் அனைத்தும் வேதாகம கையெழுத்து படிவங்களுடன் துல்லியமாக ஒத்து போகின்றன. நம்மிடம் இருக்கும் வேதாகமம் உண்மையே என்பதை இது உறுதி செய்கிறது. இதெல்லாம் விலாவாரியாக படிக்க வேண்டிய காரியம், சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இரண்டாவது, மோவாபிய கல், மோபாய்ட் ஸ்டோன். 1868 ஆண்டில் யோர்தானில் மோவாபிய கல் கண்டெடுக்கப்பட்டது. மோவாபியர்கள் இஸ்ரவேலரை தாக்கிய சம்பவங்கள் 2 ராஜாக்கள் 1 மற்றும் 3 அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கின்றன. வேதாகமத்துக்கு வெளியே கிடைத்துள்ள இந்த ஆதாரமானது வேதாகமம் உண்மை என்பதை நிரூபிக்கின்றது. அன்பானவர்களே, இந்த அகழ்வாராய்ச்சி காரியங்களை நீங்கள் இன்னும் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டுமா? யூடியூப்பில் என்னுடைய பிரசங்கம் ஒன்று இருக்கிறது, பைபிள் அண்ட் ஆர்கியாலஜி, வேதாகமம் அகழ்வாராய்ச்சியும் என்ற ஒரு செய்தி. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் படியுங்கள், பாருங்கள், சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது உதாரணம் என்னவென்றால், லாக்கிஷ் கடிதங்கள், தி லாக்கிஷ் லெட்டர்ஸ். பெயர்செபாவுக்கு வடக்கே சுமார் 25 மைல்களுக்கு அப்பால் 1935 ஆண்டில் லாக்கிஷ் கடிதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் என்ன ஆராய்ந்து அறிந்தார்கள் என்றால், பாபிலோனிய மன்னன் நேபுகாத் நேச்சார் எருசலேமை கிமு 586 ஆண்டில் தாக்கியது விவரிக்கப்பட்டுள்ளது. மிகச் சரியாக அதே ஆண்டில்தான், BC 586 தான் நேபுகாத் நேச்சார் 3ஆம் முறை படையெடுத்து வந்து எருசலேமையும் எருசலேம் தேவாலயத்தையும் தீக்கிரையாக்கினான் என்பது மறுக்க முடியாத உண்மை. அன்பானவர்களே, எருசலேமுக்கு விரோதமாக இந்த பாபிலோனிய மன்னன் நேபுகாத் நேச்சார் 3 தடவை படையெடுத்து வந்தான். சரிங்களா? கிமு 605, கிமு 597, கிமு 586. ஆக இந்த 3ஆம் முறை படையெடுப்பை குறித்து மிக துல்லியமாக இந்த லாக்கிஷ் கடிதங்களில் படிக்கிறோம். அப்போ பாருங்களேன், இதுவும் வேதாகமத்துக்கு வெளியே இருக்கிற ஆதாரம். அந்த ஆதாரம் இவ்வளோ அழகாக பைபிள் உண்மையோடு ஒத்துப்போகிறது என்பதை நான் படிக்கும் பொழுது வேதாகமம் எவ்வளவு அற்புதமான புத்தகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே வேதாகம சம்பவங்கள் அனைத்துமே நிஜமான சம்பவங்கள் என்று
அகழ்வாராய்ச்சி உறுதி செய்கிறது. உங்களுக்கு நான் 3 உதாரணங்கள் தான் காட்டினேன். இன்னும் ஏராளமான நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன. மேலும் இத்தகைய கண்டுபிடிப்புகள் மெய் தேவன் ஒருவர் இருக்கிறார், இவ்வுலகை இன்னும் அவர் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக விளங்குகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த வேதாகமத்திற்கு இருக்கக்கூடிய வல்லமை என்ன தெரியுமா? வாழ்வை மாற்றும் வல்லமை, லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் பரிசுத்த வேதாகமத்திற்கு இருக்கிறது. பரலோகம் நமக்கு தந்துள்ள ஆச்சரியமான வேத புத்தகத்தை வாசிப்பதன் விளைவாக லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் தங்கள் வாழ்வில் மாபெரும் மாற்றம் அடைந்திருக்கின்றனர். ஏனென்றால் இந்த வேதாகமத்தில் எல்லா காலங்களுக்கும், எல்லா கலாச்சாரங்களுக்கும், எல்லா மக்களுக்கும் உரிய செய்தி இதில் அடங்கி இருக்கிறது. வேதத்தை வாசித்ததால் குடிகாரர்கள் புத்தி தெளிந்திருக்கின்றனர், திருடர்கள் நேர்மையாளர் ஆகியிருக்கின்றனர், விலைமாதர்கள் தூய்மை அடைந்திருக்கின்றனர், போதை அடிமைகள் விடுதலை பெற்றிருக்கின்றனர், கோபமும் கசப்பும் எரிச்சலும் இருந்த இடத்தில் மன்னிப்பும் இரக்கமும் நற்பண்பும் இடம் பிடித்திருக்கிறது, தன்னல பேராசை தன்னலமற்ற சேவைக்கு வழி திறந்திருக்கிறது. இதெல்லாம் எதனால பார்த்தீங்க? எல்லாமே வேதாகமத்தினுடைய மகிமையினாலே, மகத்துவத்தினாலே. சிதறின குடும்பங்கள் சீரடைந்திருக்கின்றன, உடைந்த உறவுகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. தேவனின் வார்த்தையில் பலவீனர்கள் பலனை கண்டடைகின்றனர், குற்ற உணர்வு உள்ளவர்கள் மன்னிப்பை கண்டடைகின்றனர், சோர்வடைந்தவர்கள் புது சந்தோஷத்தை கண்டடைகின்றனர், நம்பிக்கை இழந்தவர்கள் நம்பிக்கையை கண்டடைகின்றனர். அன்பானவர்களே, இந்த வேதாகம எழுத்தாளர்களை ஏவின அதே ஆவியானவர், எந்த ஆவியானவர் வேதாகமத்தை எழுதும்படி ஏவினாரோ அதே ஆவியானவர் இன்று வேதாகமத்தை வாசிக்கும் நபர்களையும் தொடுவதற்கு காத்து நிற்கிறார். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் என் வாழ்க்கையை வாசிக்கக்கூடிய, என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புத்தகம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது இந்த பைபிள் தாங்க. அவர்களுடைய வால்டென்ஷியர்கள் என்பவர்களுடைய விடாப்பிடியான அந்த விசுவாசத்திற்கு ஆதாரம் இந்த பைபிள் தான். பைபிள் was the reason for the unshakable faith of the Waldenses. வேதாகமத்தின் வாழ்வை மாற்றும் வல்லமைக்கு சிறந்த உதாரணம், மிகச்சிறந்த உதாரணம் வால்டென்ஷியர்கள் தான். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பாரம்பரிய குப்பைகளை மதியாமல், கத்தோலிக்க சபை நிறைய பாரம்பரியங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் என்ற அந்த ஆலோசனை சங்கத்தில் பைபிளை விட பாரம்பரியம்தான் முக்கியம் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பெரிய சட்டமே கொண்டாந்தாங்க. 1545 1568 வரைக்கும் நடைபெற்ற அந்த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட், அந்த ஆலோசனை சங்கத்தில் பைபிளை முக்கியமில்லாமல் ஆக்கி பாரம்பரியத்தை முக்கியப்படுத்தினார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி உருவானது தான் கத்தோலிக்க சபையின் வழியாக இன்றும் கடைபிடிக்கப்படக்கூடிய பாரம்பரிய குப்பைகள். அந்த குப்பைகளை மதியாமல் வேதாகமத்தின் சத்திய முத்துக்களை உயிரென கருதி இந்த வால்டென்ஷியர்கள் தங்கள் உயிரையும் கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட உத்தம மார்க்கத்தாரை ரோம சபை மதவிரோதிகள், ஹெரட்டிக்ஸ் என்று பட்டம் கட்டி அவர்களை கொத்து கொத்தாக கொன்றளித்தது. ஒரு சில உண்மை சம்பவங்களை நாம் பார்க்கலாமா? உயர்ந்த மலை மீது ஒரு நாள் காலை வேளையில் வால்டென்ஷியர்கள் கீழே இருந்து ஒரு கூச்சலை கேட்கிறார்கள். வால்டென்ஷியர்ஸ் மேலே இருக்கிறாங்க, கீழே இருந்து ஒரு கூச்சல் கேட்குறது. என்ன கேட்குதுன்னா, என் பிள்ளைகளே, இன்று இரவு நாம் அங்கே மேலே தூங்குவோம், வால்டென்ஷியர்களின் முடிவை வந்து பாருங்கள், நாளை அவர்களை பொது இடத்தில் தூக்கிலிடுவோம் என்று பள்ளத்தாக்கில் இருந்த கிராமத்தாருக்கு மிக கர்வமாக டி பெராட் என்ற இராணுவ அதிகாரி அழைப்பு விடுக்கிறான். அந்த அதிகாரி என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 4000 படை வீரர்களுடன் மலை மீது ஏறி வந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா இந்த வால்டென்ஷியர்ஸை பிடிக்கணும், அவங்களை கொடுமைப்படுத்தணும், அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக.
அந்த சமயத்தில் மலை உச்சியில் வால்டன்ஷியர்களின் தலைவனாக இருந்த ஹென்றி அர்னால்ட் என்பவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வேதாகமத்தை திறந்து சங்கீதம் 124 2-3 வசனங்களை அங்கே இருக்கிற வால்டன்ஷியர்களுக்கு வாசித்தாராம். அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் அப்படின்னு வாசித்தார். எதிரிகள் கூட்டம் ஆரவாரமாக மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மேலே இருந்த வால்டன்ஷியர்கள் தங்கள் தலைவன் ஹென்றி அர்னால்டுடைய ஆணைக்கு இணங்க என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து பெரிய பெரிய கற்களை, நிறைய கற்களை எதிரிகள் மீது உருட்டி விட்டார்கள். ஏன்னா அவங்க மலை மேலே இருக்கிறாங்க வால்டன்ஷியர்கள். என்ன நடந்துச்சு? இந்த எதிரி படை பின்னிட்டு விழுந்தது. அந்த கற்கள் தாங்க முடியாமல் இராணுவ அதிகாரி டீப்ராட் என்பவனும் காயம் அடைந்தான். அப்போ என்ன பண்ணுறான்னா, அருகிலேயே, ஏன்னா அங்கங்கே இந்த வால்டன்ஷியர்கள் தான் அந்த மலையிலே குடியிருந்தார்கள். வால்டன்ஷிய கோட்டை ஒன்று அங்கே பக்கத்தில் இருந்துச்சு. எல்லாம் கற்களாலேயே, மலைகளில் கிடைத்த அந்த பாறைகளை கொண்டு கற்களாலேயே அவங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அந்த பள்ளத்தாக்குகளில் வீடுகளை கட்டி வைத்திருந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வால்டன்ஷிய கோட்டையில் எனக்கு அடைக்கலம் வேண்டும் என்று தேடினான் அதிகாரி டீப்ராட். இப்போ அந்த வால்டன்ஷியர்களும் இறக்கப்பட்டு அன்று ராத்திரி அந்த அதிகாரி தங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள். ஆனால் இரக்கமற்ற அந்த அதிகாரி அடுத்த நாளே தனது படை வீரர்களுடன் கோட்டையை சூழ்ந்து கொண்டான். இந்த எல்லா வால்டன்ஷியர்களும் பிடிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனாலும் வால்டன்ஷியர்கள் அடர்த்தியான பனிமூட்டத்தினூட அமைதியாக தப்பிச் சென்று விட்டனர். மின்னல் வேகத்தில் வால்டன்ஷியர்கள் நடந்து சிகரத்தை அடைந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இதை பார்த்த அந்த படை வீரர்களில் ஒருத்தன் சொன்னானா, இந்த மக்களை பாதுகாப்பதில் பரலோகம் விசேஷ கவனம் செலுத்துகிறது போல் தெரிகிறது அப்படின்னு பதற்றத்தோடு படபடப்போடு அவன் சொன்னானாம். ஏன்னா அவங்க துரத்துனாங்க, வால்டன்ஷியர்களை பிடிக்க முடியவில்லை. அன்பானவர்களே, ஆனாலும் எல்லா நேரங்களிலும் அப்படி இருக்கவில்லை. அப்படி அவர்கள் அற்புதமாக தப்பிச் செல்லவில்லை. என்ன நடந்துச்சு பாருங்கள். ஒரு நாள் 250 வால்டன்ஷியர்கள் படை வீரர்களால் ஒரு குகையினுள் சிக்க வைக்கப்பட்டனர். எத்தனையோ முறை படை வீரர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, கத்தோலிக்கம் அனுப்பி இருக்கிறத தேடி வந்து அவங்கள பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி 250 பேர் ஒரு முறை குகையில் மாட்டிக்கொண்டார்கள். குகைக்குள்ளே தீ கொளுத்தப்பட்டது. உள்ளே இருந்த வால்டன்ஷியர்கள் தேவனை துதித்து பாடி ஜீவனை விட்டார்கள். வால்டன்ஷியர்கள் வேதாகமத்திற்காக நின்ற புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள், சீர்திருத்த சபையின் கிறிஸ்தவர்கள். இன்னொரு முறை 3000 வால்டன்ஷியர்கள் குகைகளிலே ஒளிந்து கொண்டனர். இராணுவம் சூழ்ந்து தீ வைத்தது. அத்தனை பேரும் ஒருமிக்க மரித்தனர். அதில் பெண்களும் குழந்தைகளும் அடங்குவர். அன்பான தேவ ஜனமே, அக்கினியின் கீழ் விசுவாசம், ஃபெய்த் அண்டர் ஃபயர். சத்தியத்திற்காக நின்றது நிமித்தம் எவ்வளவு கடுமையான உபத்திரவங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தித்தார்கள். அதில் மிக முக்கியமானவர்கள் யாரென்றால் வால்டன்ஷியர்கள். ஒருவேளை இவர்கள் குறித்து நீங்கள் இன்றைக்கு தான் கேள்விப்படுறீங்களா, அல்லது ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒருவேளை முதல் முறையாக நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னால் அவர்களை குறித்து இன்னும் நீங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இன்னும் நிறைய மொழிகளிலே கிடைக்கிறது. அந்த புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம், திருமதி எலன் ஒயிட் எழுதின புத்தகம் கிரேட் கான்ட்ரவர்சி, மாபெரும் போராட்டம். அதில் 4ஆம் அதிகாரம் வால்டன்ஷீஸ் என்ற தலைப்பில் தமிழில் வாழ்வாங்கு வாழ்ந்த வால்டன்னியர்கள் என்று ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் முழுக்க படித்து பாருங்கள். இந்த வால்டன்ஷியர்கள் குறித்து மிக முழு நீளமான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுக்கென்று இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களின் ஜீவியம் இன்றும் நமக்கு சவால் விடுகிறது. ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ளாக இந்த சந்ததியை, இந்த கடைசி சந்ததியை, உங்களை என்னையும் தேவன் அழைக்கிறார். நம் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் தேவனுக்கும் அவரது வசனத்திற்கும் நான் உண்மையாய், நம் வாழ்வில் எல்லா பகுதிகளிலும்
தேவனுக்கும் அவரது வசனத்திற்கும் நாம் உண்மையாய் நிற்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். வாழ்தென்சியர்கள், நம் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் தேவனுக்கும் அவரது வசனத்திற்கும் நாம் உண்மையாய் நிற்போமா? அல்லது சமரசம் செய்து சத்தியத்தை மறுதலிப்போமா? வாழ்தென்சியர்கள் எங்கோ வாழ்ந்தவர்கள், எப்பொழுதோ வாழ்ந்தவர்கள். ஆனால் எதற்காக, யாருக்காக வாழ்ந்தார்கள் என்பதில்தான் நமக்கான வாழ்க்கை பாடம் அடங்கியிருக்கிறது. அவர்களைப் போல் தேவனுக்காக, சத்தியத்துக்காக வைராக்கியமாய் வாழ நாம் வாஞ்சை கொள்வோமா? அவர்கள் யாருக்காக வாழ்ந்தார்கள்? தேவனுக்காக வாழ்ந்தார்கள். எதற்காக வாழ்ந்தார்கள்? சத்தியத்திற்காக வாழ்ந்தார்கள். அந்த சத்தியம் எது? அவனுடைய வசனம்தான் சத்தியம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து வைத்து உங்கள் சிந்தையிலே பதித்து இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் தாங்க சத்தியம். அந்த வசனம்தான் முன்னாள் வித்தகர்களின் வல்லமை ரகசியம். God's word was the power secret of the past masters. இன்னைக்கு நமக்கு வல்லமையின் ரகசியமாக இந்த வசனம் விளங்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மகத்துவங்களை இன்னும் நான் அதிகமாய் கற்றுக்கொள்ள உம்முடைய சத்தியத்திற்காக உமக்காக நிற்க என்னை பலப்படுத்தும் என்று நம்ம அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த மகத்துவமான சத்தியத்திற்காக தேவனே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை மாபெரும் பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறீர். இதற்காக கடந்த காலங்களிலே எவ்வளவோ ஜாம்பவான்கள் தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய இரத்தத்தினால் அவர்கள் முத்திரையிட்டிருக்கிறார்கள். ரத்தம் சிந்தி தேவனுக்காக நின்றிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே, உலகத்தின் ஒரே உண்மை புத்தகமான இந்த வேதாகமத்தை கற்றுக்கொண்டு அந்த வழியில் நடக்க ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை தாரும். எங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் இன்னும் வீரியம் உண்டாக வளரச் செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொடரை அக்கினியின் கீழ் விசுவாசம் என்ற இந்த தொடரை ஆண்டவர் ஆசீர்வதித்து இதன் மூலமாக நாங்கள் விசுவாசத்தில் பலப்படவும், இன்னும் அநேகரை விசுவாசத்திற்குள்ளாக வழி நடத்தவும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி, கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த சத்தியங்களை நாம் ஆர்வமாய் கற்றுக்கொள்வோம். நமக்கு தெரிந்தவர்கள் குறைந்தபட்சம் ஒரு நபருக்காவது, சத்தியத்தை அறிய ஆவலாயிருக்கிற ஒரு நபருக்காவது இதை பகிர்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.